welcome back to our channel. So இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி ஒரு business actually start பண்ணலாம், like bracelet business எப்படி start பண்ணலாம், like me. So இந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ actually நான் வந்து பண்ணிருக்கேன். So that இந்த இதுல வந்து நம்ம எப்படி bracelets making and then chains, earrings, so இது எல்லாமே actually இதுல கவர் ஆயிருக்கும். So நம்ம பண்ணிருக்கிற இந்த கிளிம்ஸ் கொஞ்சம் பாருங்க. So that பாருங்க guys, so இதெல்லாமே நம்ம பண்ணிருந்த bracelet actually. So நீங்க பார்க்கலாம் charms போட்டு பண்ணிருக்க bracelet actually இதெல்லாமே. Yeah. So that இங்க இருக்கிற bracelet actually நம்ம தான் பண்ணிருந்தோம். So இந்த மாதிரி bracelets actually ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். So இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு நல்ல business ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இது actually வச்சிருக்கோம். And then வந்துட்டு நம்ம பண்ணிருக்க earrings காட்டுறேன். So that இதெல்லாம் actually நம்ம பண்ணிருக்க earrings actually சொல்லணும்னா so இந்த மாதிரி things எல்லாமே நம்ம actually எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த actually இந்த வீடியோல நம்ம actually பார்க்க போறோம். So thumbnail yeah. So that இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி நம்ம actually பண்ணி நம்ம எப்படி செல் பண்ணலாம். So starting from basics ல இருந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். So நம்ம கிட்ட நிறைய bracelets and charms available இருக்கு. So first வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா actually நான் இதுக்கு டைரி ஃபுல் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். So finger notes solo இது பண்ணி நான் actually motivate நீங்க ஆகணும் so இவ்வளோ பண்றதுனால and then yeah let's get started. So first வந்துட்டு நமக்கு ஒரு bracelet like jewelry making business start பண்ணனும். first வந்துட்டு நமக்கு தேவையானது ஒரு டைம். ஸோ டைம் ஆக்சுவலி என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பியூ நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் 10th நான் ஆக்சுவலி 10th லாஸ்ட் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா என்னோட பெரியவங்களாகவும் இருக்கலாம். ஸோ சிஸ்டர் என்னோட பெரிய சிஸ்டராகவும் இருக்கலாம், இல்லைனா லைக் பெரியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா டைம். ஸோ எல்லாருக்குமே டைம் வேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்கூல் காலேஜ் போகிறேன். ஸோ 10th நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பியூ. ஸோ இப்போ நான் காலேஜ் போகிறேன். நான் படிப்பு விட்டுட்டு என்னால் இது பண்ண முடியாது. ஸோ படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த இது பண்ணது ஸ்டார்ட் பண்ணது லைக் நான் எப்போல்லாம் இந்த பிரேஸ்லெட்ஸ் ஆக்சுவலி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நைட்டு 8 to 12 o'clock till 12 o'clock. 12 o'clock அப்புறம் ஏன் நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு பயம், எங்கள் வீட்டில் பேய் வந்துருமா அப்படின்றதுனால. ஸோ அதான் உண்மை. ஸோ டில் 12 o'clock அரௌண்ட் 11:50 நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். பயம், ஏன்னா 12 o'clockனா ஏதோ ஆயிடும் அப்படின்றதுனால பயம். ஸோ 8ல இருந்து அவ்வளோ வரைக்கும் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பிரேஸ்லெட்ஸ். எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க தூங்கிட்டாங்கன்னா நான் தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டைம் ஆக்சுவலி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா லைக் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ். ஸோ ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தேவையானது சாம்ஸ். ஸோ வித்தவுட் சாம்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்லணும்னா. நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி சாம்ஸ். ஸோ இந்த மாதிரி சாம்ஸ் இருந்தாலும் நம்மளால பிரேஸ்லெட் அண்ட் லைக் திங்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்ப்பீங்க. ஸோ என்னோட ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சாம்ஸ். யா ஸோ தட் இந்த மாதிரி சாம்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி சாம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி பீட்ஸ். ஸோ இதில் இருக்குது ஆக்சுவலி வந்துட்டு ஆர்கனைசர். ஸோ தட் இந்த மாதிரி பீட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப தேவைப்படும். ஸோ எல்லா கலர்லையும் பீட்ஸ் நம்மளோட பிரேஸ்லெட்ல ஆக்சுவலி போடுறதுக்காக பீட்ஸ் தேவைப்படும். தென் ஸோ நார்மல் திங்ஸ் தான் இதெல்லாம் மெயின் திங்ஸ் தான் சொல்றது. ஆக்சுவலி இது இருந்தாலே நம்ம வந்துட்டு நீட்டாக ஒரு பிரேஸ்லெட் பண்ணிடலாம். ஸோ தட் தேர்ட் ரொம்ப முக்கியமான திங் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எலாஸ்டிக். ஸோ எலாஸ்டிக் வந்துட்டு லைக் நம்ம கிட்ட நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு 0.7. ஸோ இப்படிதான் இருக்கும் எலாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துட்டு நல்லா எப்படி சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு அதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ தட் பாருங்க எவ்வளோ இது பண்ணாலும் இதாக மாட்டேங்குது. ஸோ தட் இந்த மாதிரி எலாபரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப க்யூட்டாகவும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸோ வந்துட்டு பேக்கிங் கவர்ஸ். ஸோ பேக்கிங் கவர்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட பேக்கிங் கவர்ஸ் யா. ஸோ இந்த மாதிரி இருக்குது பேக்கிங் கவர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1 பிரேஸ்லெட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு நம்ம இப்போ வெளியே கொரியர் பண்ணுறோம்னா ஸோ அவுட் சைடர். ஸோ இது வந்துட்டு நார்மல் நம்ம இப்போ கொடுக்குறது இல்லாமல் அவுட் சைடு கொரியர் பண்ணுறோன்னா இது
அவுட் சைட் கொரியர் பண்ணுறோன்னா ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன தேவை லைக் ப்ரைஸஸ் வந்துட்டு இதில் எழுதி நம்ம வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ ஒன்று எவ்வளோ அப்படின்றது வந்துட்டு இதில் ஆக்சுவலி நம்ம நோட் பண்ணி நீட்டாக எழுதி வச்சுக்கலாம். இது எவ்வளோ இது எவ்வளோ இது எவ்வளோ அப்படின்னு. ஸோ பாப்அப் ஸ்டால்ஸ்க்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங் வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா லைக் லேபிள்ஸ் அண்ட் பிராண்டிங். ஸோ பிராண்டிங்கோட லேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு நம்மளோட தேங்க்யூ கார்டு. ஸோ இந்த மாதிரி தேங்க்யூ கார்ட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எஸ்தட்டிக்காக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட லேபிள் ஆக்சுவலி இதுதான். ஸோ வெரி ஸ்பெஷல். ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்மளோட லேபிள். அண்ட் தென் நம்மளோட லைக் இது வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடாக எழுதுறது ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு இந்த டேப் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடாக எழுதி கொடுக்குறது. தென் வந்துட்டு நம்ம டின்ச்சர் எப்பவும் போட்டு வைப்போம். அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி சிக்னேச்சரும் உள்ள ஆட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்க எஸ்தட்டிக்காக இருக்கும். நம்மளோட பேக்கிங் ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் திங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா காட்டன் பாக்ஸஸ். யா ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ். செகண்ட் என்ன தேவை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா காட்டன் பாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாளும் பேக்கேஜ் பண்ணி நீட்டாக வந்துட்டு லைக் கொரியர் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இவ்வளோதான் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இல்லை, இன்னொரு மெயின் திங் ஒன்று இருக்குது. என்னடி இருக்குது யா இந்த மாதிரி ஒரு நோட் பேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லைக் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இவங்க தான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் வந்துட்டு நோட் பேட்ல வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50 to 60 ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி இந்த நோட் பேட்ல எழுதிப்போம். ஸோ இந்த நோட் பேட் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். லைக் கொரியர் பண்ணுறோன்னா இது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட பாக்ஸஸ் வந்துட்டு கொரியருக்கு ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இருடி. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு அட் லாஸ்ட் நீங்கள் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட் கிரியேட்டிவிட்டி, அட்டென்ஷன் அண்ட் ரீச்சிங் ஆடியன்ஸ். அவ்வளோதான். இது இவ்வளோதான் ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ நீங்கள் இதை பண்ணி நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு லைக் செல் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி பிரேஸ்லெட்ஸ் பண்ணலாம் அண்ட் திங்ஸ் வந்துட்டு நம்மளோட லைக் ஒய்டியில் ஆக்சுவலி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் நிறைய பார்த்து நல்லா லைக் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக பார்க்குறீங்க. வளர்றேன் நான் வச்சு பண்ணி கொடுத்துருச்சர்லே. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் திங்ஸ் எல்லாம் நம்மளோட ஒய்டியில் ஆக்சுவலி நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோதான் முடிஞ்சிருச்சா நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ சோஷியல் மீடியாவில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு நல்ல நீட்டான ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு வெப்சைட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் போடணும் பாருங்க. ஸோ இது வந்துட்டு கூகுள் சைட்ஸ் வெப்சைட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்துட்டு மோர் தென் 50 வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் வச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்து நீங்கள் ஈஸியாக பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ எண்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் பை ஃப்ரம் ஜாலிங்.